ரைட் ஓகேயா வியானிஷா வந்துட்டாங்க. ஈர் மூன்று எங்களுக்கு 6 வரும். அதுல எங்களுக்கு எத்தனை மிச்சமா இருக்கும் வியானிஷா? ஒன்று மிச்சமே. அப்ப அந்த ஒன்றை நாங்க மென்ஷன் பண்ணணும். அடுத்து 2 ஈர் ஒன்று 2 மிச்சம் எங்களுக்கு 1. அதையும் நாங்க என்ன செய்ய போறோம்? 2ஆல பிரிச்சோம்னு சொன்னா, 2ஆல பிரிச்சா சைபர், கடைசியில சைபர் கொண்டு வந்தா எங்களுக்கு எழுதுறது லேசு. அப்ப நாங்க 2 என்ன செய்ய போறோம்? 1 பிரிச்சா எத்தனை வரும் எங்களுக்கு? சைபர் என்ன? ஜீரோ மேடம். ஜீரோ. ஜீரோ. அப்ப இந்த 1 பெருமானம் எங்களுக்கு இங்கால 1 வரும். சரியா? இந்த 1 மட்டும் எங்களுக்கு 1 வரும். அப்ப இனி நாங்க எழுத எப்படி எழுதணும்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள், கீழே இருந்து மேல எழுதணும். சரியா? கீழே இருந்து மேல எழுதணும். அப்ப நம்ம எத்தனை 1? 1 2 3 4 ஒன்றும் ஒரு சைவரும் அடி 2 போட மறக்கவே கூடாது. சரியா? இந்த சைவர் வரமாட்டார். இந்த 1 1 1 1 சைவர் 4 1 சைவர் அடி 2 வரும். எப்பயும் லாஸ்டா மீதி வரும். பிள்ளைங்கள லாஸ்டா பூச்சதுக்கு அந்த மீதி எப்பயும் ஒண்டாவா வரும். இதுல 1 இருந்தா எங்களுக்கு அதே 1 அப்படி இதுல வந்துடும். அந்த 1 தானே கடைசியா இருக்கும். நாங்க இப்ப கடைசி வரைக்கும் சைவர் வரைக்கும் நாங்க செய்ய வேணும். அப்ப எங்களுக்கு சைவர் வரக்கு முன்னம் எப்படி 1 தான் இருப்ப. 2 இருக்க வாய்ப்பு இல்லை. 1 தான் இருப்ப. அப்ப 1 அந்த 1 இங்கால எங்களுக்கு அந்த பெருமானமா வரும். மீதியா அதுதான் இருப்ப. அதுக்கு இனி பெருமானம் பார்க்கலாது. அப்ப நாங்க இனி எழுதைக்குள்ள எப்படி எழுதுவோம்? கீழே இருந்து மேல எழுதுவோம். அப்ப 1 1 1 மறக்க கூடாது பிள்ளைகள். சைபர் 1 1 1 மாறி எழுதுறது இல்ல. கீழே இருந்து எழுத வேணும். என்ன? கீழே இருந்து எழுத வேணும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோணும். நீங்க எழுதைக்குள்ளேயே இந்த அம்புக்குறி போட்டு வைங்க. கீழே இருந்து மேல எழுதினா தான் எங்களுக்கு 1 1 1 1 0 அடி 2 வரும். சரியா? இந்த மாதிரி எழுதுங்க. வேற யாருக்கும் பிள்ளைங்க பிள்ளைகள் கேட்டுக்கொள்ளுங்க. தயவு செய்து கேட்டுக்கொள்ளுங்க. வெக்கப்பட்டு கொண்டு இருந்தீங்களோ நான் முன்னுக்கு போகலாம். அவ்வளவுதான். வியானிஷாக்கு விளங்கிட்டாமா? வியானிஷா தான் நீ கேட்டீங்க. யார் கேட்டது அப்ப? நான் நீங்களும் யார் பிள்ளை விலங்கிலன்னு கேட்டால் விளங்கிட்டுதா? விலங்கிலன்னு கேட்டவங்களுக்கு விளங்கிட்டுதா? ஜூடித் கேட்டதுமா? ரைட் ஓகே. சோ உங்களுக்கு 30 அடி 10க்கு இதுதான் பிள்ளைகள் விடையா வரும். சரியா? அடுத்தது போமா. இப்படியே நீங்க செய்முறையும் காட்ட வேணும் பிள்ளைகள். இப்ப கொப்பியில வந்து இஞ்ஞாலி பக்கத்துல நீங்க செய்முறை செய்ய வேணும். இதுல நீங்க ஆன்சர் எழுதணும். இப்ப முதலாவது இப்ப போடுவீங்க இப்படி 30 அடி 10 என்று போட்டுட்டு இங்கால ஆன்சர் எழுதுவீங்க. எழுதிட்டு கீழே இதுலதான் விடை எழுத வேணும். 1 1 1 1 சைபர் அடி 2 எழுதணும். இஞ்சாலதான் இது வந்து இங்கால வர வேணுமா? சைடுல உங்களோட செய்முறை இருக்க வேணும். கட்டாயம் செய்முறை இருக்க வேணும். சரியா? இந்த செய்முறை இங்கால சைட்ல உங்களோட வலது பக்கத்துல எப்பவுமே எழுத பழகுவான். சரியா? ஓகேயா? அடுத்தது போமா. அடுத்து இன்னொரு கேள்வி செய்யக்கல புரிஞ்சிடும் உங்களுக்கு. ரைட். அப்ப இந்த 3 ஒரு செய்யுங்க. அவன் 2வது கேள்வியா 3 செய்யுங்க பாப்போம். 3 அடி 10. 3 அடி 10னை அடி 2க்கு மாற்றுங்க. 3 அடி 10 இத அடி 2க்கு மாத்தி காட்டுங்க பாப்போம். பட்டிக்காரன் 3. 2வது எக்ஸாம்பிளா இது 2வது கேள்வி. 3 அடி 10னை எனக்கு செஞ்சு போட்டு இருக்கா? போட்டோ எடுத்து அனுப்புங்க பிள்ளைகள். உன கொப்பி என்ன நிலைமைன்னு பாப்போம் இருக்கா? செய்து போட்டு 3 அடி 10னை அடி 2க்கு மாற்றுக. இரும எண்ணுக்கு மாற்றுக.
அனுப்புங்க பிள்ளைகளா. மிஸ் பார்த்து கொண்டு செலக்ஷன் சைடுல போடணுமா? சைடா போடணுமா? சைடா தான் நீங்க மாறி செஞ்சிருக்கிறீங்க. பிரிக்கிறது வந்து வலது பக்கம் மூலைக்கு ஓகே வர வேணும். ஆன்சர் வந்து கேள்விக்கு கீழே வர வேணும். ஓகே மிஸ். ரைட்டா? சோ அது ஒருக்கா மாத்தி எழுதிட்டு இருக்கா மிஸ் காட்டுங்க பாப்போம். கட்டிக்காரன் இருக்கா பட்டினா பரவாயில்ல. மாத்தி எழுதிட்டு இருக்கா காட்டுங்க பாப்போம். இல்லாட்டியா வேணாம் வேணாம் வேணாமா. அடுத்து அடுத்த கேள்விக்கு பாப்போமா. வெட்டிட்டீங்களா இல்ல தானே? வெட்டிடுறேன் மேடம். ரைட்டா? அப்ப வெட்டிட்டீங்கன்னா செய்யுங்க பாப்போமா. செய்து அனுப்புங்க பாப்போம். அஸ்னியும் இப்படித்தான் இருக்கிறீங்க. அஸ்னி வலது பக்க மூலைக்கு வர வேணும் செய்முறை. ஆன்சர் கேள்விக்கு கீழே வர வேணும். ஓகே டீச்சர். மாத்தி எழுதி காட்டுங்க மிஸ்ஸுக்கு. அஸ்னி எழுத்து நீட்டா இருக்கணும் அப்பன். ஓகே டீச்சர். எப்படி டீச்சர் அந்த வலது பக்க மூலையா? ஓ வலது கொப்பியில நான் காட்டினேன் தானே உங்களுக்கு. 1 மினிட். கொப்பியில இப்ப இதுல பாருங்க. இதுல இப்ப இப்படித்தானே கேள்வி இருக்கு. 3 அடி 10 எழுதுறீங்க. எல்லாரும் கவனிங்க. 2வது கேள்வி. ரைட்? இதுல தான் நீங்க பிரிக்க வேணும். அப்படி 3 ரைட். 2ஆல 2 2 சைபர் 1 வெளியினமண்டா 1 1 அடி 2 இந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? ஓகே பென்சிலால டீச்சர். பென்சிலால ஒரு கோடு அம்மா நேரா அடிச்சு கொள்ளுங்க. பென்சிலால ஒரு கோடு நேரா காப்பி ஃபுல்லா அந்த பக்கம் ஃபுல்லா அடிச்சிட்டு ஒவ்வொரு கலியும் பிறகு 3வது கலின்னு போட்டுட்டு இதுல எழுதிட்டு இதுல பிரிக்கணும். 3வது கலிக்குரியதை இதுல பிரிக்கணும். விடைய கொண்டு வந்து இதுல போடணும். ஒரே கோப்பிலாம் இருக்கணும். ஒரே பகுதியெல்லாம் இருக்கணுமா. மாறக்கூடாது. இப்ப இத முதலாவதுன்னு சொல்லி இத பட்டியாக்கலாம். நீட்டா வச்சிருக்கணும். எக்ஸ்கியூஸ் மேடம் இப்போ ஓகே பாருங்க மேடம். அனுப்பியிருக்கிறீங்களா? ரைட். ஓகே பாக்குறேன். எஸ்கியூஸ் மீ மிஸ். எஸ் சிவானுக்கா சொல்லுங்க. அம்மா வீட்ல இல்ல மிஸ், போட்டோ எடுத்து போடலாம். ரைட் ஓகே. மிச்சாக்கள் மிச்சாக்கள் பாப்போம். ஷானுஷன் பாப்போம். ஷானுஷன் குட். கிளியர் இல்ல பட் குட் 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 வெரி குட். அழிக்கிறது தெரியுதா பிள்ளைகள்? ஸ்கிரீன் அழிக்கிறது தெரியுதா? ஓ மிஸ். டீச்சர் அஸ்னியோட சரியா? 1 மினிட் ஐயா. இது யாரு? ஷானுஷன் பார்த்தாச்சு. பேரை போடுங்க பிள்ளைகள். யாரு நம்பர்ல அனுப்பியிருக்கிறீங்க பேர் இல்லாம? அஸ்னி அஸ்னி ரைட் வெரி குட். அஸ்னி வெரி குட் வெரி குட். தேங்க்யூ டீச்சர். கம்ஷன் மாறி எழுதணும் ஐயா. கம்ஷன் ஓகே டீச்சர். ஒருக்கா மாறி எழுதிட்டு அனுப்புங்க பாப்போம். வியானிஷா வெரி குட். வியானிஷா நம்பர் போடல. வியானிஷா எத்தனாவது கேள்வி என்ற நம்பர் போடல? நீட்டா இருக்கணும் காப்பி. என்ன பிள்ளைகள் நீங்க பபாக்கள் நினைக்கிறீங்க? நம்ம பண்ணி ஷானுஷன் இருக்கா மிஸ் காப்பி எடுத்த இருக்கா. காப்பி எடுக்க வடிவா கிளியரா இருக்கா எடுத்து அனுப்புங்க இருக்கா. இதைக்கு காட்டுவோம் எப்படி காப்பி வச்சிருக்கேன்னு இருக்கா. ஓகே மிஸ். மற்ற பழம் அனுப்புங்க. அப்புறம் இது வந்து கொஞ்சம் என்ன சொல்றது சதிச்சு அனுப்பு. லேண்ட்ஸ்கேப் அனுப்பிருக்கீங்க. போர்ட்ரேஜுக்கு அனுப்புங்க. சரி லேண்டுக்கு அனுப்புங்க. லேண்ட்
மேடம் என்ன செய்ய மேடம்? சுலக்ஷன் அனுப்பி இல்லப்பா? அனுப்பிட்டேன் மேடம், உங்களுக்கு வந்துருச்சுன்னு வந்திருக்கு. அப்படியா? அப்படியா? இல்லையே. மெசேஜ் வரல. ரைட் ரைட் ரைட். அது நம்மட ஹம்ஷன், நீங்க மாறி எழுதி வச்சுக்கிறப்ப கேள்வி எங்கேயோ நடுவுல போட்டு வச்சிருக்கிறீங்க. என்ன ஐயா? ஆ மிஸ் நான் செட் பண்ணிட்டேன். 1 minute 1 minute. எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர். டீச்சர் அவர் தலைவலின்றாரு, பேனோல கொடுத்தேன், உட்காந்துருந்த கிளாஸ்ல அந்த மேசையில தூங்கிட்டார். என்ன சொன்னீங்கன்னு அவர் கேட்டாரோ தெரியல. நான் வந்து பாக்குறேன், தூக்கம் மேசையில சாஞ்சு எழுப்ப எழும்புறாருல டீச்சர். சாரி டீச்சர். ரைட் ரைட் ஓகேயா. ரைட். இங்க பாருங்க கொஞ்சம் பிள்ளைகளா. மழையில நனைஞ்சவ ஸ்கூலுக்கு வரும்போது திடீர்னு மழை பெஞ்சிட்டு ரைட் ரைட். தும்மல் தும்மல் ஓகே ஓகே பேனோல போது அப்படி சாஞ்சு தூங்கிட்டாரு போல. நான் கவனிச்சேன் இப்பதான். ஓகே எழும்புறாரே இல்ல டீச்சர். ஓகே ஓகே ஓகே. ரைட் பிள்ளைகள் இதுல பாருங்க, இங்க பாருங்க, இப்படிதான் பிள்ளைகள் எழுதணும். பிள்ளை பாருங்க, கோப்பிய பாருங்க எப்படி இருக்கு, அழகா இருக்கு. 13 அடிபாத்தின இருமண்ணாக தருக. பாருங்க, இங்க அழக பிரிச்சிருக்கிற இதுல கூட எழுதியிருக்கிற. அவ்வளவுதான். நீட்டா இருக்கணும் கோப்பி. அடகுறி எழுதி வச்சுக்கோங்க. சில பேர் 3 அடி 10 போட்டுட்டு சும்மா சும்மா கிறுக்கி வச்சிருக்கிறீங்க. ஏன்னா கேள்வி ஒழுங்கா எழுதணும் பிள்ளை. 13 அடி 10 இருமண்ணாக தருக. கொப்பிய பயமா இருக்கு சில பேர்ட்ட. கொப்பி பார்க்க மிஸ்ஸுக்கு பயமா கிடக்கு. எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர். எஸ் டீச்சர், அம்மா வந்து வீட்ல இல்ல, வந்ததும் அனுப்பி விடட்டுமா? இது யாரு? ஜூடித்தா? ரைட்டா. சிவானுகா அப்படி சொல்லி இருக்கிறீங்க நீங்க. என்ன சரியா பிள்ளைதானே? மாத்தி எழுதிக்கொள்ளுங்க, மாத்தி எழுதிக்கொள்ளுங்க. இந்த மாதிரிக்கு எழுத வேணும். இதுதான் ரைட். ஓகே கேசியா, வெரி குட். கேசியா வெரி குட். இங்க பாருங்க, கேசியா பாருங்க இந்த மாதிரி செஞ்சிருக்கிறான். கேசியா பாருங்க எப்படி செஞ்சிருக்கிறான். நீட்டா இருக்கணும் பிள்ளைகள். கொப்பி நீட்டா இருந்தா தான் படிக்கலாம். கொப்பி கிறுக்கினா பிள்ளைய பற்றி தெரியும். இங்க பாருங்க, வெரி குட். அது கொமனாவே ஹெடிங் போட்டுட்டா. 13 இருமண்ணாக மாட்டுது. ரைட் குட். பாருங்க என்ன மாதிரி செஞ்சிருக்கிறான்னு விளக்கமா இருக்கு. அதுங்கால பிரிச்சிருக்கிறோம். அதே எப்படியே குழந்தைங்க போட்டுருக்கா. அம்புக்குறியும் போட மறக்காதீங்க பிள்ளைகள். அம்புக்குறி போட மறக்காங்க. எப்படி அம்புக்குறி போட மறக்க கூடாது? கீழே இருந்து மேலேண்டது என்ன, இந்த கீழே இருந்து மேலேண்டது போட மறந்துடாதீங்க. இந்த கீழே இருந்து மேலேண்டத அதையும் போட்டுட்டீங்கன்னு சொன்னா எழுதினது எப்படின்றது தெரியும். பாத்தீங்களா? இது பிள்ளையா போயிட்டு, இது பிள்ளையாயிட்டுதே. ஆன்சர் பிள்ளையே. எங்களுக்கு எப்படி வரணும்? ஒன்று மிஸ் ஒன்று ஒன்று. 0 அடி 2. பாத்தீங்களா? பிள்ளையா போயிட்டு நீங்க இங்க இருந்து எழுதிட்டீங்க. பாத்தீங்களா? இத மட்டும்தான் எழுதணும். இந்த லைனை மட்டும்தான் எழுதணும். இந்த லைனை மட்டும்தான் எழுதணும். விளங்குதா பிள்ளைகள்? ரைட். அடுத்தொரு கேள்விதாரன். 25 அடி 10, 25 அடி 10. அத மாத்துங்க, கன்வெர்ட் பைனரி. இருபத்தி ஐந்து அடி 10. 25 அடி 10. மாத்திட்டு எல்லாரும் எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புங்க அப்போ. 25 அடி 10.
எழுதிட்டு போட்டோ எடுத்து அனுப்புங்க பிள்ளை. மேடம் அனுப்பிட்டேன் மேடம். எஸ் பாக்குறேன். பேர் அனுப்புங்க பிள்ளைகள், பேரோட அனுப்புங்க. 25 அடி 10 செய்முறை எப்படி போட்டிருக்கீங்க? 1 எப்படி ஏன் உங்களுக்கு ஈ எத்தனை ஈ 2 இதுல எப்படி 2 வரும் உங்களுக்கு 25க்கு? சாரி ஈ 2 ஈ 5 10 மிச்சம் 1 ஈ 12 24 மிச்சம் 1 ஈர் 6 12 சைபர் ஈர் 3 6 இதுல ஏன்னு உங்களுக்கு ஒன்று வந்துச்சு, எப்படி மிச்சம் வந்துச்சு உங்களுக்கு? 1 3 ஈர் 3 6 மிச்சம் வராது 0. எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர், அனுப்பிக்கிறேன் சரியான்னு. மிஸ் நானும் அனுப்பிட்டேன். அது சுலக்ஷன் மாத்துங்க பெண். ஓகே மேடம். விளங்குதா? மிஸ் நானும் அனுப்பிட்டேன். எஸ் பாக்குறேன். 1 1 0 0 1 1 0 0 1 1 1 0 0 1. வெரி குட். சிவானுங்க ஓகே. அஸ்னி 1 1 0. அஸ்னி பிள்ளை. அஸ்னி 12க்கு ஒரு மிச்சம், 6க்கு 0 3க்கு 0 மிச்சம் ஈர் 1 2 மிச்சம் 1. இத 2ஆல பிரிச்சா ஈர் 0 1 1. நீங்க எழுதினது பிள்ளையாளிட்டீங்க. பாத்தீங்க, நான் சொன்னேன் அம்புக்குரிய முதல் போடுங்கன்னு சொன்னேன். நான் என்ன அம்புக்குரிய போடுங்க முதல். 0 0 0 0 சாரி 1 1 0 0 1. ரைட். ஓகே 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 பண்ணுங்க சரியா? 1 1 0 0 1 1 1 நீங்க தலகுலா போட்டதுல மிஸ் பார்க்க முடியல. ரைட். 1 1 0 இப்ப சரியா மேடம்? ரைட். அஸ்னி ஓகே. நான் அனுப்புனேன். சுலக்ஷன் 1 1 0 ரைட் மாத்திட்டீங்க. கேசிகா 1 1 0 0 1 ரைட். ஓகே கேசிகா ஓகே. ஷானுஷன் சரி, அடுத்து செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஷானுஷன் வெரி குட். 1 1 0 0 1. ஷானுஷன் காப்பி மட்டும் பார்க்க மிஸ்ஸுக்கு ஆசையா இருக்கு. இச்சாக்கள் கிறுக்கி எழுதுறீங்க பாருங்க, எழுத்தும் அப்படி இருக்கு, நல்லா இருக்கு, பார்க்கவும் ஓகேயா இருக்கு. இது யாரு? வியானிஷா ஓகே குட். 1 1 0 நீட்டா இருக்கும் பிள்ளைகள், பாக்க ஆசையா இருக்கு. குழப்பி அப்படி செஞ்சு வச்சு விட்டீங்க. யாரு இது கதைக்கிறது? நம்முடைய சுலக்ஷன். அடுத்தது இது யாரு? ஹம்சன். ஓகே வெரி குட். ஹம்சன் வெரி குட். குட் ஜாப். நல்ல பிள்ளை, அம்புக்குறி எல்லாம் போட்டு செஞ்சிருக்கிறார். வெரி குட் வெரி குட். ரைட் ஓகே. இப்போ நாங்க மிஸ் உங்களுக்கு கேள்வி தர போறோம் சரியா? வீட்டை செய்ய போறீங்க. மலண்டு எல்லாரும் நோட் பண்ணிக்கொள்ளும். அடி 10ல இருக்கிற அடி 2க்கு மாத்த போறீங்க. அடுத்த கேள்வியா தர போறேன். 12 அடி 10 நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 12 அடி 10 12 அடி 10 12 அடி 10. அடுத்தது 12 அடி 10. ஓகே இதெல்லாம்
டைப் பண்ண முடியல. 12 அடிபத்து. அடுத்தது 46 அடிபத்து. 46 அடிபத்து. மூன்றாவது 155 அடிபத்து. 155 அடிபத்து. இடைவெளி விட்டு விட்டு எழுதுங்க பிள்ளைகளா. இடைவெளி விட்டு விட்டு கேள்வி எழுதுங்க. 155 அடிபத்து. சொதப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டேன். எழுதி முடிச்சோன்னும் நாளை கூடையில எனக்கு அனுப்ப வேணுமா? கொப்பி எல்லாரும் அனுப்பியிருக்கோம். கிளாஸ்ல வந்து மிஸ்ஸ வந்து டென்ஷன் ஆக கூடாது கிளாஸ்ல. அடுத்த கிளாஸ் தொடங்கும் முதல் எனக்கு கொப்பி வந்துடணும் நாளை கிடையில. 155 அடிபத்து. ஓகே மேடம் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன மேடம்? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொன்னா 12 அடிபத்து. அதான். Yes, teacher. அடுத்தது நாலாவது என்ன பிள்ளை? நாலாவது 472 அடிபத்து. 472 அடிபத்து. அடுத்தது 111 அடிபத்து. 111 அடிபத்து. 111 அடிபத்து. ரைட். எத்தனை கேள்வி வந்துட்டேன் இப்போதைக்கு? 5 கேள்வி மேடம். 5 கேள்வி. ரைட். ஓகே. கேள்வி என்ன? கடைசி 111 அடிபத்து. ஓகே ரைட். ஓகே பிள்ளைகள் எல்லாரும் அடுத்த கிளாஸ் வர்ற முதல் எனக்கு காப்பி அனுப்பிடணும். நான் திருப்பி பார்த்து எழுதாம யாராச்சும் ஜாயின் பண்ணினா கழிச்சு விட்டுருவேனா? ரைட். ஓகே பிள்ளைகள், தேங்க்யூ. குட் நைட். காட் பிளஸ் யூ ஆல். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான பாடம் பிள்ளைகள். இன்ட்ரெஸ்டிங்கான பாடம் பிள்ளைகள். சோ கவனமா கலந்து கொள்ளுங்க சரியா? ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் விளங்காது உங்களுக்கு. விளங்குதா? ஒரு கிளாஸ் மிஸ் Okay, teacher. விளங்காது. கடைசியா கொடுத்த கணக்குகளை கொஞ்சம் போட்டு விடு. எனக்கு என்ன எடுக்கணும் ஏஞ்சலோஸ்க்கு. கடைசியா கொடுத்த கணக்குகள் ஏஞ்சலோஸ்க்கு கொஞ்சம் போட்டு விடலுமா டீச்சர்? ரைட். ஓகே. ஷான் ஒருக்கா குரூப்ல மிஸ்ஸுக்கு ஒருக்கா அனுப்புங்க. கேள்வியில மட்டும் ஒருக்கா மிஸ்ஸுக்கு அனுப்பி விடுங்கவா ஷான். ஓகே மிஸ். பிள்ளைகள் Okay, teacher. இது ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அப்புறம் உங்களுக்கு விளங்காது. தயவு செய்து பிள்ளைகள் கிளாஸ் மிஸ் பண்ணாதீங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாடம் சரியா? இதை பெருசா நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 3 செய்துட்டீங்கன்னா ஐயோ மிஸ் 100 தாங்கன்னு கேட்பீங்க. 100 கேள்வி தாங்க செய்யறோம்ல. அந்த மாதிரி ஈஸி சரியா? மிஸ் பண்ணாதீங்க. கிளாஸ் மிஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா காரணம். ஓகே பிள்ளைகள், ஷானுஷன் ஒருக்கா அனுப்பி விடுங்க ஐயா எனக்கா. ஓகே மிஸ். ரைட் பிள்ளைகள் எல்லாருக்கும் தேங்க்யூ. குட் நைட். காட் பிளஸ் யூ ஆல். Thank you. Thank you, Okay teacher. miss. Thank you.